அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற விஷயங்கள சொல்லிட்டு வர்றேங்க. நம்ம கடந்த சில வீடியோக்கள்ல வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிகளையும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தோம். அதில பர்ட்டிகுலரா விஐடி வெள்ளூர்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, விஐடி சென்னையில எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயில் சொல்லியிருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், சார் விஐடி ட்ரை பண்றோம். அப்படி இல்லைன்னா நாங்க வந்து அமிர்தாவுக்கும் விஐடிக்கு ஈக்குவலா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அமிர்தா யுனிவர்சிட்டியோட கோயம்புத்தூர் கேம்பஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது? அங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தன சீட் இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ? அப்படிங்கிற தகவல்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் வந்து எந்த விஷயத்த பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா யுனிவர்சிட்டியோட கோயம்புத்தூர் கேம்பஸ்ல மொத்தம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் சிவி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 60 சீட் நம்மளுக்கு வந்து இருக்குங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 60 சீட் இருக்குது. 3வதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மொத்தம் 480 சீட் இருக்குங்க. தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஒரு 60 சீட் இருக்குங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இசி டிபார்ட்மெண்ட்ல ஒரு 180 சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குங்க. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 120 சீட்ஸ் இருக்குதுங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு 240 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட்ல சைபர் செக்யூரிட்டிங்கிற பிரான்ச்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குங்க. தென் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் ஒரு 60 சீட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒரு 240 சீட் இருக்குங்க. டோட்டலா அமிர்தா யூனிவர்சிட்டியோட கோயம்புத்தூர் கேம்பஸ்ல ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் யூஜி இன் பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல படிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1860 பேருக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரிபிளிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் கிட்டத்தட்ட நிறைய மாணவிகள் எழுதிட்டு வர்றாங்க. பட் ஒரு வருஷத்துல எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1860 மாணவர்களுக்கு வந்து வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான கல்லூரிகள் பற்றியும் பல்வேறு வகையான படிப்புகள் பற்றியும் தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.